இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை நாடுங்கள். எவற்றை நாட வேண்டும் என்று சொல்லி எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. இந்த வசனத்தில் 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, யாவரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும். இன்னொரு காரியம், பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் சமாதானத்தின் வழியில்தான் பரிசுத்தத்தை அடையலாம். நாங்கள் சமாதானம் இல்லாமல் எரிச்சலுடையவர்களாய் கோபமுடையவர்களாய் இருப்போமாக இருந்தால் அந்த இடத்துல பரிசுத்தத்தை காண முடியாது. ஆகையால எல்லாரோடையுமே நாங்கள் சமாதானமாக இருப்பதற்கு நாட வேண்டும். வேதாகமம் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள் என்று. நாங்கள் சமாதானமுடையவர்களாகவும் இருக்க வேண்டும், சமாதானம் பண்ணுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். சமாதானம் இல்லாதவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று சொல்லப்படவில்லை. நாங்கள் சகோதரர்கள் மத்தியிலும் அவிசுவாசிகள் மத்தியிலும் சமாதானமுடையவர்களாக இருக்க வேண்டும். ஏனெனில் எங்களுடைய வாழ்க்கை முறைதான் அவர்களுக்கு சாட்சியாக அமைகிறது. நாங்கள் வாயினால் மாத்திரம் சாட்சி சொல்லிக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கை முறையில் எந்த விதமான சாட்சியான வாழ்க்கையும் இல்லை என்றால் நாங்கள் வாயினால் சாட்சிகள் சொல்லுகிறது பிரயோஜனமற்றதாக போய்விடுகிறது. ஆகையால நாங்கள் எங்களுடைய வாயினால் சாட்சி உள்ளவர்களாக இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் எல்லோரோடும் சமாதானமாகவும் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் இருந்து அவர்களுக்கு சாட்சி உள்ளவர்களாக வாழ வேண்டும். நாங்கள் தேவனுக்கு முன்பாகவும் சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனை அறியாத ஜனங்களுக்கு முன்பாகவும் சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் அவர்களுக்கு எந்த ஒரு வகையிலுமே இடரல் உடையவர்களாக இருந்துவிடக்கூடாது. நாங்கள் எல்லோரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும்.